ஹலோ ஆல் வணக்கம் பீடாக் வெல்கம் டு த ஷோ டபுள் ஹெட்டர் சண்டே கேகேஆர் வர்சஸ் ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? ஈடன் கார்டன்ஸில் தானே மேட்ச்சு. ஸோ அந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அப்புறம் தரம்சாலா மேட்ச்சுக்கு போயிடலாம், லக்னோ பஞ்சாப் மேட்ச்சுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கேகேஆர் மேட்ச் பற்றி உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதாவது திருப்பியும் கேகேஆரும் பாத்தீங்கன்னா இந்த ரைட் பிரிங்க் ஆஃப் எலிமினேஷன். ஒரு மேட்ச் தோத்தாலும் அவங்களும் அவுட்டு. இந்த வீக்கே எப்படி இருக்குன்னா உங்களுக்கு எலிமினேஷன் வீக்கா இருக்கு. ஸோ இங்க அங்க அவங்க கான்பிடென்ட்டோட வந்திருக்காங்க. பட் திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் தம் டு கீப் தி மொமெண்டம் ஆன். அண்ட் தென் தே ஆர் ட்ரைங் டு பிளே a டீம் லைக் ராஜஸ்தான் ராயல்ஸ் இஸ் ஆல்ரெடி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் இன்ஜுரி கன்சர்ன்ஸ். இதை விட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்காது டு செட் இட் ரைட் அண்ட் லீவ் அனதர் டே. இப்போ 2020 ஐபிஎல்ல பாருங்க, பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து 3 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 1 ஜெயிச்சிருக்காங்க, ஒன்னு நோ ரிசல்ட் போச்சு. தட் குட் ஹவ் கான் ஈதர் வே. ஈவன் தோ பஞ்சாப் has put a formidable 201. அது என்ன வேணா ஆயிருக்கும். ஸ்டில் தே ஆர் லிவிங் இன் த டோர்னமெண்ட். தட்ஸ் வாட் தே காட் டு டூ. இப்ப பாருங்க, 202 ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர், ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 182. ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் இங்கேன்னு பாத்தீங்கன்னா, கன்சிடரிங் த கண்டிஷன்ஸ், லைட்னிங் ஃபாஸ்ட் அவுட்ஃபீல்டு, ஷார்ட் பவுண்டரிஸ், 208. அந்த 208 வந்தே ஆனும் உங்களுக்கு. தட் இஸ் வை 201 அடிச்சாங்க பிவிகேஎஸ். ஈவன் தோ தேர் ஃபியூ ரன் ஷார்ட். 200 மேல போனாலே யூ கேன் டிஃபெண்ட் இயர். இங்க ட்ரெண்ட்ஸ்னா உங்களுக்கு வந்து அந்த 208 210 வரணும்னா பவர் பிளேல ஒரு 60ல இருந்து 65 வந்துடணும். 7 to 10 தான் ஸ்லட்டர் பீரியட், அங்கதான் விக்கெட் விழும். எவ்வளவு ரன் வந்தாலும் சரி, 27 28 விக்கெட் கொடுக்காம அந்த 10 ஓவர்ல 90 for 2 போயிட்டீங்கன்னா 11 to 15 ஒரு சின்ன மொமெண்டம் 50 for 2. கடைசி 5 ஓவர்ல 65 ரன், 70 ரன் கூட வந்திருக்கீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரன்ஸ் இங்க போயிருக்கு. ஸோ தட் வில் டேக் யூ டு ஸ்கோர் பிட்வீன் 200 to 210, which is absolutely defendable. இங்க வின் ஃபேக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குரூஷியல். எப்பவுமே சொல்லுவோம் இங்க இந்த 10 ஓவர் ஆனதுக்கு அப்புறம் 11 to 15 எப்படி நீங்க அந்த மொமெண்டம் எடுத்துட்டு கடைசி 5 ஓவருக்கு செட் பண்றீங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஸ்பின்னர்ஸ் எக்கானமி. ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு ஆப்வியஸ்லி த ஒன் ஹூ பீன் டேர்னிங் த மேட்சஸ் ஃபார் தம். இப்ப கேகேஆர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிளேயிங் லெவன்ல எந்த காம்பினேஷன் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இந்த பேட்டிங் ஆர்டரை அவங்க எப்படி மாத்துறாங்க. ஹேவிங் சம்மோன் லைக் ரோமான் பவல், ரசல் இருக்கும்போது ரோமான் பவல் முன்னாடி வரணும். அதை பண்றாங்களா பார்ப்போம். ஸோ த பிளேயிங் லெவன் வில் பி குர்பாஸ், சுனில் நரைன், அஜிங்கியா ராணே, ரோமான் பவல், ரகுவன்ஷி, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரி ரசல், ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா அண்ட் அனுகூல் ராய். உங்களோட இம்பாக்ட்ஸ் அப்போ வந்துட்டு வருண் சக்கரவர்த்தி. இதுதான் பெட்டரா இருக்கணும். இஸ் நோ பாயிண்ட் இன் கீப்பிங் டூ பவர் ஹிட்டர்ஸ் அட் த எண்ட். ஏன்னா பிச்சு நல்லா இருக்குங்கும் போது பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது அவ்வளவு பின்னாடி போனா, பர்டிகுலர்லி ரசல் பீயிங் தேர். இப்ப ராயல்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப சஞ்சு சாம்சனோட ஃபிட்னஸ் கேள்விக்குறி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா எஸ் டு பிளே ஃபார் இந்தியா. ஒருவேளை ரிஸ்க் எடுத்து ஆல்ரெடி எலிமினேட்டடு ஆடி எந்த பிரயோஜனம் இருக்கா தெரியல. பட் ஸ்டில் எவ்ரி மேட்ச் இஸ் இம்பார்ட்டன்ட். இஃப் இஸ் 100% ஃபிட் அண்ட் கிளியர்ட் பை த மெடிக்கல் டீம், கண்டிப்பா வில் டேக் எ சான்ஸ். அந்த சான்ஸ் எடுப்பாங்களா அப்படின்னு தெரியாது. ஸோ தேர் ப்ராபபிள் பிளேயிங் வில் பி யசஸ்வி ஜெய்ஸ்வால். நீங்க ஆசையா சொல்ற சுட்டி குழந்தை நிதிஷ் ராணா, ரியான் பராக், துருவ் ஜுரல், சிம்ரன் ஹெட்மயர், சுபம் தூபே, வனிந்து அசரங்கா வில் பி பேக். ஒரு சின்ன நிகழ்வு தான் சொன்னாங்க, இஸ் பேக். ஜோப்ரா ஆர்ச்சர், மகேஷ் தீக்ஷனா, ஆகாஷ் மத்வால். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போன தடவை இந்த யுத்வீர் சிங்கை யூஸே பண்ணல. அவரை வச்சுக்கிறாங்களா இல்ல கன்சிடரிங் த கண்டிஷன்ஸ் வேர் தி ஸ்பின்னர்ஸ் இஸ் கோயிங் டு பி கீ, இல்லைன்னா அந்த இம்பாக்ட் செப்ல குமார் கார்த்திகேயா எடுத்துட்டு வராங்களா இல்லையா, ஜெனுவன் விக்கெட் டேக்கர் இந்த சோபால் எக்ஸ்பர்ட் பவுலர் துஷார் தேஷ்பாண்டே எடுத்துட்டு வராங்களா. The question is going to be three. பாவம் யுத்வீர் சிங் சான்ஸே கொடுக்கல. ஹவு கேன் யூ ரியலி ஜட்ஜ் ஆன் him? ஆனா அவங்க ஒருவேளை அந்த மாதிரி யோசிக்கலாம். துஷார் தேஷ்பாண்டே இல்லைன்னா குமார் கார்த்திகாவை எடுத்துட்டு வரலாம்னு. இந்த வின் ஃபேக்டர் பாருங்க, இந்த 11 to 15 அப்படிங்கும் போது இவங்களோட ப்ராப்ளமே வந்துட்டு மிடில் ஆர்டர் அண்ட் லோயர் மிடில் ஆர்டர் தான். அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு இவங்க இங்க வந்துட்டு 5 6 7 8 அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதிஷ் ராணா இஸ் எக்ஸ்பெக்டட் டு பேட் அஹெட் ஆஃப் ரியான் பராக். ஸோ ரியான் பராக் அவரும் பெரிய ஃபார்ம்ல இல்லை, பட் வெரி குட் பிளேயர். துருவ் ஜுரல் நல்லா ஆடுறாரு. இந்த பவர் ஹிட்டிங் பீஃப் அப் 11 to 15 பண்ண முடியுமா தெரியாது. எட்மயர் ஃபார்ம்ல இல்ல. சுபம் துபே கேன் பேட், பட் கேன் ரியலி ரைஸ் ஆன் டு த அக்கேஷன் தெரியாது. இப்ப இவங்க ரோமான் பவலை பின்னாடி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா தென் இட் இஸ் கோயிங் டு பி அங்கிரிஷ் ரகுவன்ஷி, ரோமான் பவல், ரிங்கு சிங், ஆண்ட்ரி ரசல், அனுகுல் ராய் கேன் ஆல்சோ பேட் டு அன் எக்ஸ்டென்ட். அப்படிங்கும்போது இந்த ஃபயர் பவர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஸ்பின் எட்ஜ் அப்படிங்கும் போது அசரங்கா ஜெனுவன் விக்கெட் டேக்கர், அதுல சந்தேகமே கிடையாது. தீக்ஷனா நோஸ் அவுட் டு போல் 4 overs for 38, அதுலயும் சந்தேகம் கிடையாது. ஆனா உங்களுக்கு சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி உங்களுக்கு இருக்காங்க அப்படிங்கும் போது எட்ஜ் இஸ் ஆல்சோ ஹியர்.
So I'm expecting KKR to win and they have an edge of 58-42. ஒரு ஹை எட்ஜில் போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா நீங்க எப்பவுமே அந்த பக்கம் தான் போய் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. கேட்கன்றீங்களா இல்ல பீடா ராஜஸ்தான் இஸ் கோயிங் டு பிளே ஃபார் பிரைட் தே வில் வின்ன்றீங்களா? கேகேஆர் ஜெயிச்சிருவாங்க பீடா. ஹோம்ல அவங்க நல்லா தான் ஆடுறாங்க. ஸோ ஐ ஆல்சோ எக்ஸ்பெக்ட் கேகேஆர் டு வின். ஃபேண்டசி என்னென்னு அப்படி சொல்லுங்க. ஸ்ட்ரெயிட்டா நீங்க ஏதோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். ஒரு இதுவே இல்லாம கன்வின்சிங்கா இல்ல கேகேஆர் தான் ஜெயிப்பான்றீங்க. வில் ஹேவ் ரீசன்ஸ் ஃபார் தட். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆண்ட்ரி ரசலை எடுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஒரு 2-3 மேட்சா ஒரு ஃபயர் தெரியுது with the ball and he's used more as a bowler and bowls more in death overs. I somehow feel Nitish Rana, has been spent a lot of time in Kolkata, will definitely have a lot of knowledge about the ground. He's expected to score and a top class player and then the Sandham கிடையாது. Sunil Narain particularly opening the batting is going to bowl 4 crucial overs. Raghuvanshi நான் விடவே மாட்டேன் because it's such a classical player, knows how to score runs. And another player I'm also going to put my money on is Ajinkya Rana. He's also been amongst runs. So என்னோட 5 பிக் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரி ரசல், நிதிஷ் ராணா, சுனில் நரேன், ரகுவன்ஷி அண்ட் ரஹானே. எனக்கு என்னமோ தோணுது இப்ப பிரேக் எடுத்துட்டு திருப்பி வர்ற வனித் வசரங்கா வச்சு ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு. பட் ஐ ஹவ் நோ ஐடியா. உங்க 5 பிக்ஸை சொல்லுங்க. இன்னொன்று 5 பிக்ஸ் வந்து அதான் அசரங்கா வந்தா அசரங்கா எடுக்கலாம் பீடா ஃபர்ஸ்ட். மதுவால் நல்லா போட்டார். டெத்தில் அவர் தான் போடுறாரு. டெத்தில் போட்டு ஓசி விக்கெட் கிடைக்கும். அதனால நான் மதுவால் எடுக்கிறேன். ஹர்ஷித் ராணா விக்கெட் டேக்கிங் ஃபார்மில் தான் இருக்காரு. ஹர்ஷித் ராணாவை நான் எடுக்கிறேன். மதுவால், ஹர்ஷித் ராணா, அசரங்கா. வெங்கடேஷ் ஐயர் இது வரைக்கும் அடிக்கல. இந்த மேட்ச் அடிப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாப்போம். நிறைய நீங்க எடுத்தீங்களா? எடுத்துட்டேன் சார், சாரி. ரசலும் நீங்க எடுத்துட்டீங்கல்ல? ஆமா. ஓகே. ஸோ அப்போ வந்து வேற யாரு? ஜெய்ஸ்வால் எடுத்துட்டீங்கல்ல? இல்ல. அப்போ ஜெய்ஸ்வாலை கண்டிப்பாக எடுத்துடலாம், அடிப்பாரு. ஸோ இதான் என்னுடைய பிக் ஸ்பீடாக. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசி பார்த்துட்டோம். காம்பினேஷன்ஸ், கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. 2 பேருமே கேகேஆர் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? But Rajasthan Royals will be broken coming year. They know they're out of the tournament. They've got a few matches to go. But how it is to keep the camp motivated? அதனால நீங்க வெளியில போயிட்டீங்கன்றதுனால you can't just come there and play a cricket and lose a cricket match. I'm very sure someone like Rahul Dravid who hates to lose. அதான் இந்த மாதிரி ஆயிருந்தாலும் they want to finish on high. ஒரு 6th place ஒரு 7th place முடிக்கிறது அப்படிங்கிறது it is a monumental importance rather than because திருப்பி சொல்றாரு 2 டீம் தான் டாக்கிங் பாயிண்ட்ல இருக்கும். One which won the tournament, other one who's ending up with a wooden spoon. You don't want to be that team to be spoken about wooden spoon. And this is what they will try and do to make sure they'll push their case. கேகேஆருக்கும் அகைன் இதை தோத்துட்டாங்கன்னா மேக்ஸிமம் தேர் கோயிங் டு எண்ட் அப் அட் 15 பாயிண்ட்ஸ். அப்பயும் அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. ஆனா ஆல்மோஸ்ட் ஓவர் த வே த அதர் டாப் டீம்ஸ் ஆர் வின்னிங்ன்றதுனால தே வுட் டெஸ்பரட்லி வாண்ட் டு வின் அண்ட் கீப் தேர் ஹோப்ஸ் அலைவ், பர்டிகுலர்லி பிளேயிங் அட் ஹோம் கண்டிஷன் அகேன்ஸ்ட் அ டீம் which is already eliminated. This is a best chance for KKR to put a foot forward. அவங்க நெட் ரன் ரேட்டும் பெட்டரா இருக்கு. ஆனா நெட் ரன் ரேட் இஸ் நெவர் அ கன்சிடரேஷன் பிகாஸ் தேர் அன் ஆட் பாயிண்ட்ஸ். அப்படியே ஜெயிச்சுனே வந்தாங்கன்னா திங்ஸ் வில் மெட்டீரியலைஸ் ஃபார் தம். வி விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் போத் த டீம்ஸ். டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அப்படிங்கும்போது டோன்ட் வாண்ட் டு கோ பேக் டூ ஃபார் பிஹைண்ட். Let us see what happens. We'll come back and do the review with your very own octopus. Until we come back and do that, thanks a lot and bye bye.